ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்படி மிக்சியில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப தனியாகவும் இல்லை, கெட்டியாகவும் இல்லை. இது என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி துவரம்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு அதை வத்த மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைப்பேன். இதை அரைக்கும் போது கொஞ்சம் அரிசிமா போட்டுக்குவேன். அப்புறம் தான் கவனித்தேன், வீட்டில் அரிசிமா வந்து தீர்ந்து போச்சு, நான் திரிக்கலை. அதனால் என்னாச்சு, இன்றைக்கி அரிசிமாவுக்கு பதிலாக கொஞ்சம் அவல், வெள்ளை அவல் இருக்கு இல்லையா, லேஸ் அவல், அதை வந்து நனைச்சி சேர்த்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு இது அரைச்சிட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு அந்த புளி தண்ணியை வந்து இதில் நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் அதிகமாகவே புளி வைப்பேன், ஏன்னா புளி தான் இதில் மெயின் டாமினன்ட் டேஸ்ட்டுங்கிறதுனால. அது நல்ல ஒரு கொதி தளன்னு வந்ததுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சிம்மில் ஆக்கிட்டு இதுக்குள்ளே அதாவது கொதிச்ச அந்த சூடு இருக்கணும் வெந்நீரில், அந்த தண்ணியில், புளி தண்ணியில். அதே சமயம் தளன்னு கொதிச்சுட்டு இருக்கக்கூடாது. கொதிச்சுட்டு இருந்தால் உருண்டை போடும்போது அது வந்து கலைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில், இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது இந்த உருண்டையை இப்படி உருட்டி இதில் போட்டுருவேன். இப்போ போட்டுட்ருக்க உருண்டை இப்படி கரையாமல் கீழே செட்டில் ஆகுது பார்த்திங்களா. இது வந்து இந்த உருண்டை ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு, கலையாமல் வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வந்து இந்த மாதிரி மற்ற உருண்டையெல்லாம் இப்படி மேலே மிதந்து வரும். கொஞ்சம் சேர்ந்து அது வேக ஆரம்பித்த உடனே, அதாவது கலையிலங்கிறது வந்து ஒரு குட் சைன் நமக்கு. கொஞ்சம் வேக ஆரம்பித்த உடனே என்ன பண்ணும், நான் காட்டுறேன் பாருங்கள், கரண்டி வச்சு உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக அது புரியும். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. இதெல்லாமா சொல்லிகிட்ருக்கீங்க யூடியூப் வீடியோவில் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து சின்ன பசங்க, புதுசாக கல்யாணம் ஆன பசங்க, இல்லை பேச்சுலர், சிங்கிள்ஸு, அந்த மாதிரி ஆளுங்க வந்து புதுசாக பிகினர்ஸ்க்காக காட்டுறேன் நான். ஒன்ஸ் இந்த உருண்டை வந்து வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்படி மிதந்து வரும். அப்புறம் வந்து நீங்கள் கரண்டி போட்டாலும் அது வந்து ஒன்றும் கலையாது. அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஹை டெம்பரேச்சரில் இந்த புளி தண்ணி வெந்ததுக்கப்புறமா இந்த உருண்டையெல்லாம் உருட்டி போட்டுட்டு அப்படியே அதை கரண்டி போடாமல் கலைக்காமல் விட்டுறணும், வெயிட் பண்ணணும். அதுவே வெந்ததுக்கப்புறமா மேலே எழும்பி இப்படி வரும். இந்த வந்திருக்கு பாருங்கள். இந்த உருண்டை ஆக்சுவலி நான் கடைசியாக போட்டது, அது அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருது, அதனால மேலே ஏறி வருது. இன்னும் கொதிக்கணும், நல்ல குழம்பு கொதிச்சாதான் நமக்கு